வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட, அதாவது டிஆர்பியின் 2026ஆம் ஆண்டுக்கான உத்தேச தேர்வு கால அட்டவணை நம்ம கையில இருக்கு. ம். ஒட்டப்பார்வைக்கு இது அரசாங்கத்தோட ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்கிற லட்சக்கணக்கான பேரோட அடுத்த ஒரு வருஷத்துக்கான திட்டமே அடங்கியிருக்கு. கரெக்ட். இது வெறும் தேதிகள் இருக்கிற ஒரு லிஸ்ட் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு சின்லர்க வழிகாட்டி. ஆமா, இந்த வருஷம் முழுக்க கல்வித்துறையில என்னென்ன நடக்கப் போகுதுங்கிறதோட ஒரு முன்னோட்டம். அந்த மேல இருக்கிற அரசாங்க முத்திரையும் வாய்மையே வெல்லும் வாசகமும் இது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவணம்னு நமக்கு சொல்லுது. சரி, இந்த அலசலோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு தேர்வு பத்தியும் பேசி அது யாருக்கான வாய்ப்பு, எப்போ தயாராகணும்னு பார்க்க போறோம். முக்கியமா அந்த வார்த்தை. ஆமா, அந்த உத்தேச அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, உள்ளே போலாமா? கண்டிப்பா. முதல்ல எடுத்த உடனேயே பல்கலைக்கழக வேலை வாய்ப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் தேர்வு. ஆனா அதுக்கு பக்கத்துல ஆல்ரெடி நோட்டிஃபைடுன்னு போட்டிருக்கே. ஆமா, அதுதான் நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம். இந்த அட்டவணை ஜனவரி மாசம் வெளியாகும் போதே முதல் தேர்வுக்கான அறிவிப்பு ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஓஹோ. மே மாசம் தேர்வு நடக்க போகுது. இதுக்கு மத்தலப் என்னன்னா, இந்த போட்டிக்குள்ள நாம இனிமேதான் போகணும்னு நினைக்க முடியாது. ஏற்கனவே விண்ணப்பிச்சு தீவிரமா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயமா அவங்க கடைசி கட்ட தயாரிப்புல இருப்பாங்க. அப்போ இது ஏற்கனவே கிளம்பி போன ரயில் மாதிரி. நாம அடுத்த ஸ்டேஷன்ல பிடிக்க வேண்டிய ரயில பத்தி பேசுவோம். ஆமா. ரெண்டாவதா, திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் தேர்வு. இது பிப்ரவரி மாசம் அறிவிப்பு வந்து ஜூன் மாசம் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரியுதே. இதுதான் இந்த வருஷத்தோட முதல் பெரிய புதிய வாய்ப்பு, குறிப்பா பல்கலைக்கழக அளவுல. பாருங்க, பிப்ரவரியில் அறிவிப்பு வருது, ஜூன்ல தேர்வு, நடுவுல மார்ச், ஏப்ரல், மேன்னு முழுசா 3 மாசம், கிட்டத்தட்ட 4 மாசம் தயாரிப்புக்கு நேரம் கிடைக்குது. 4 மாசம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கால அவகாசம். ஒருத்தர் முனைவர் பட்டம் முடிச்சிட்டு இதுக்காகவே காத்திருந்தார்னா அவரால் அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்லா தயாராக முடியும். ஆனா 4 மாசம் போதுமா? பல்கலைக்கழக அளவிலான தேர்வுக்கு போட்டி கடுமையா இருக்குமே. நிச்சயம் போட்டி கடுமையா தான் இருக்கும். ஆனா இங்க யார் போட்டியிடுறாங்கன்னு பார்க்கணும். சரி. பெரும்பாலும் நெட்டு அல்லது செட் தேர்ச்சி பெற்று முனைவர் பட்டம் முடிச்சவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க பாடத்துல ஆழமான அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. ஓகே, பேஸ்மெண்ட் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, இந்த 4 மாசங்கிறது தேர்வு முறைக்கு ஏத்த மாதிரி அவங்கள தயார்படுத்திக்கவும் பாடத்திட்டத்தை முழுமையா ரிவிஷன் செய்யவும் போதுமானதா இருக்கும். இது 0லிருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கான நேரம் இல்ல. புரியுது. சரி, அப்போ பல்கலைக்கழக வேலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அட்டவணையில லட்சக்கணக்கான பேர் தங்களோட கனவை வச்சு காத்திருக்கிற ஒரு பகுதி இருக்குன்னா அது பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகளா தான் இருக்கும். ஆமா. அதுல 3ஆவதா வர்றது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, பிடி அசிஸ்டன்ட், BRTE. இதுதான் இந்த வருஷத்தோட மெயின் ஈவெண்டா? சந்தேகமே இல்லாம சொல்லலாம், இதுதான் பிளாக்பஸ்டர் தேர்வு. மார்ச் மாசம் அறிவிப்பு, ஜூலை மாசம் தேர்வு. இங்கேயும் 4 மாசம் தயாரிப்புக்கு நேரம் இருக்கு. ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இதுல நிரப்பப்படும். அரசு பள்ளியில ஆசிரியராகணும்னு வருஷக்கணக்கா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இடி அசிஸ்டன்ட் தேர்வுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வேற சில தேர்வுகள் வருது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது TNTET. ஆமா. இந்த அட்டவணையில ஒரு தடவை இல்ல 2 தடவை வருது. ஒன்னு ஜூலைல, இன்னொன்னு டிசம்பர்ல. இது எதேச்சையா நடந்ததா இல்ல இதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா? இது எதேச்சையா நடந்தது இல்ல. இதுதான் இந்த அட்டவணையிலே மிக புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு அம்சம். ஓ, அப்படியா? இது தேர்வர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சேஃப்டி நெட், அதாவது ஒரு பாதுகாப்பு வளைவு. யோசிச்சு பாருங்க, ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி சதவீதம் பல வருஷமா ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆமா, பல சமயம் 10%க்கும் கீழே கூட இருந்திருக்கு. ஒரே ஒரு தேர்வுல தோத்துட்டா அடுத்த வாய்ப்புக்கு 1 வருஷம் காத்திருக்கணும். அது மனரீதியா ரொம்ப பெரிய சுமை. சரியா சொன்னீங்க. அந்த பிரச்சனையை தான் இந்த அமைப்பு சரி செய்து முதல்ல மே மாசம் அறிவிப்பு வந்து ஜூலைல முதல் டெட் தேர்வு நடக்குது. சரி. ஒருவேளை ஒருத்தர் இந்த தேர்வுல தேர்ச்சி பெறலைனாலும் அவர் மனசு உடைஞ்சு போக தேவையில்லை. ஏன்னா 3 மாசத்துல அக்டோபர் மாசம் அடுத்த டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து டிசம்பர்ல தேர்வே நடந்துடும். ஆஹா, அப்போ ஒரே வருஷத்துல 2வது வாய்ப்பு கிடைக்குது. முதல் தேர்வுல செஞ்ச தவறுகளை திருத்திக்கிட்டு அதே வேகத்தோட அடுத்த தேர்வுல வெற்றி பெறலாம். இது தேர்வர்களோட மனநிலையே மாத்துமே. நிச்சயமா இது அவங்களோட தயாரிப்பு திட்டத்தையே மாற்றி அமைக்கும். உதாரணத்துக்கு
ஒருத்தர் பிடி அசிஸ்டன்ட் தேர்வுக்கும் தயாராகிறார். ஆனா அவர்கிட்ட டெட் தகுதி இல்ல. அவரோட முதல் இலக்கு ஜூலை மாசம் நடக்கிற டிஇடி தேர்வா இருக்கும். அதுல பாஸ் பண்ணிட்டா அடுத்த வருஷம் வர்ற பிடி அசிஸ்டன்ட் தேர்வுக்கு தயாராகலாம். ஒருவேளை அதுல பாஸ் பண்ணலனாலும் டிசம்பர்ல இன்னொரு வாய்ப்பு இருக்குங்கிற தைரியம் அவருக்கு இருக்கும். இந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையான பார்வை இது. இந்த 2 பெரிய தேர்வுகளுக்கு நடுவுல இன்னும் சில சிறப்பு தேர்வுகள் இருக்கு. முதலமைச்சர் ஆராய்ச்சி படிப்புதவி சிஎம்ஆர்எஃப், அப்புறம் மாநில தகுதி தேர்வு செட். ஆமா, இது 2ம் நேரடி வேலைவாய்ப்பு இல்லையே. அப்போ இது எதுக்கு இந்த அட்டவணையில இருக்கு? இது ரெண்டும் நேரடி வேலை இல்லைனாலும் வேலை வாய்ப்புக்கான தகுதியையும் உயர்கல்விக்கான வாய்ப்பையும் உருவாக்குது. அதனால இது ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல சிஎம்ஆர்எஃப் பத்தி சொல்லுங்க. முதல்ல சிஎம்ஆர்எஃப், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ரீசர்ச் ஃபெல்லோஷிப். இது ஜூன்ல அறிவிப்பு வந்து ஆகஸ்ட்ல தேர்வு நடக்கும். இது முழுநேர பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு மாதாந்திர உதவித்தொகை. ஓ, இது ஒரு ஃபெல்லோஷிப். ஆமா, இது ஒரு கௌரவமான ஃபெல்லோஷிப். ஆராய்ச்சி துறையில இளைஞர்களை ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம். அப்போ செட் தேர்வு, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா, செட்டுங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்கள்லயும் உதவி பேராசிரியர் ஆகணும்னா ஒன்னு தேசிய அளவுல நடக்கிற நெட் தேர்வுல பாஸ் பண்ணணும், இல்லனா மாநில அளவுல நடக்கிற இந்த செட் தேர்வுல பாஸ் பண்ணணும். இது ஜூலைல அறிவிப்பு வந்து செப்டம்பர்ல தேர்வு நடக்கும். இதுவும் ஒரு தகுதி தேர்வு தான். ஆமா, அதாவது இதுல பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும்னு அர்த்தம் இல்ல. ஆனா இது இல்லாம நீங்க உதவி பேராசிரியர் வேலைக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. இது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. அப்போ இந்த வருஷம் செப்டம்பர்ல செட் தேர்வுல தேர்ச்சி பெற்றா அடுத்த வருஷம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மாதிரி வேற ஏதாவது பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியர் வேலைக்கு அறிவிப்பு வரும்போது அவங்க விண்ணப்பிக்க தகுதியானவரா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு நீண்ட கால முதலீடு மாதிரி. இட்ஸ் a long-term investment in your career. செட் தேர்ச்சி பெறாம பல்கலைக்கழக பேராசிரியர் கனவு சாத்தியமில்லை. சரி, இப்போ இன்னும் 7 தேர்வுகளையும் பார்த்துட்டோம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு நோக்கம், ஒரு காலக்கேடு இருக்கு. ஆனா இந்த அட்டவணையோட கடைசி பகுதிக்கு வருவோம். குறிப்புகள், அதாவது நோட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஆமா, வழக்கமா நாம இந்த மாதிரி ஃபைன் பிரிண்ட பெருசா கண்டுக்க மாட்டோம். ஆனா இங்க இதுதான் ரொம்ப முக்கியம் தோணுது. இதுதான் இந்த முழு டாக்குமெண்டோட ஆன்மாவே. முதல் குறிப்பு பாருங்க. This planner is tentative. உத்தேசமானது. அதாவது இந்த திட்ட அறிக்கை உத்தேசமானது. இதுல இருக்கிற தேதிகள் மாறலாம்னு அவங்களே சொல்றாங்க. இது தேர்வர்கள் தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி தானே தவிர இது ஒரு அரசாணை இல்ல. ஒரு நிமிஷம். அப்போ ஜூலைல தேர்வு வரும் நம்பி ஒருத்தர் விடுப்பெடுத்து படிச்சா திடீர்னு அந்த தேர்வு அக்டோபருக்கு தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. அரசாங்க தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிர்வாக காரணங்கள், சட்ட சிக்கல்கள்னு பல விஷயங்களால தேர்வுகள் தள்ளி போகலாம். அப்போ இந்த தேதிகளை ஒரு இலக்கா வச்சுக்கலாமே தவிர இதிலிருந்து மாறவே மாறாதுன்னு நம்பக்கூடாது. 2வது குறிப்பு இதை இன்னும் தெளிவா சொல்லுது. There may be addition or deletion to examinations. ஓ, அதாவது இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு புதிய தேர்வு திடீர்னு வரலாம், இல்ல இதுல இருக்கிற ஒரு தேர்வு ரத்து செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு. இது தேர்வர்களுக்கு ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குமே. ஆமா, ஆனா இதுதான் யதார்த்தம். அரசாங்கத்தோட தேவைகள் மாறும்போது ஆட்சேர்ப்பு திட்டங்களும் மாறும். இதையும் நாம மனசுல வச்சுக்கணும். சரி, அடுத்தது 3வது குறிப்பு. இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்விக்கான பதில். The vacancies will be announced in the notification. காலி பணியிடங்கள் அந்தந்த அறிவிப்பில் அறிவிக்கப்படும். ஆமா, ஆக இந்த அட்டவணைய பார்த்துட்டு பிடி அசிஸ்டன்ட் வேலைக்கு இத்தனை 1000 இடங்கள் வரப்போகுதுன்னு நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. வரவே கூடாது. அது மிகப்பெரிய தவறா இருக்கும். இந்த அட்டவணை என்ன தேர்வுன்னு சொல்லுது, எப்போ வரலான்னு சொல்லுது தவிர எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லல. அது நோட்டிஃபிகேஷன்ல தான் தெரியும். அந்த தகவல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது தான் தெரியும். சில சமயம் நாம 5000 இடங்கள் எதிர்பார்த்தா 2000 இடங்களுக்கு தான் அறிவிப்பு வரலாம், அல்லது நேரா மாறலாம். கடைசி 2 குறிப்புகளும் தேர்வர்களோட பொறுப்பை வலியுறுத்துற மாதிரி இருக்கு. பாடத்திட்டம், தேர்வு முறை எல்லாத்துக்கும் டிஆர்பி வெப்சைட்டை பார்க்க சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாட்ஸ்அப், டெலகிராம்னு நிறைய இடங்கள்ல தவறான தகவல்கள் பரவுது. சிலபஸ் மாத்திட்டாங்க, தேர்வு முறை மாறிடுச்சுன்னு வதந்திகள் வரும். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதையெல்லாம் நம்பாம எந்த தகவலா இருந்தாலும் trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல சரிபார்த்துக்கணும்னு அரசாங்கமே சொல்லுது. அதாவது உங்க தயாரிப்புக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த முழு அட்டவணையையும் நாம அலசிட்டோம்.
இத ஒரு தொகுப்பா பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கும் இலக்குக்கும் ஏத்த மாதிரி ஒரு பாதைய தேர்ந்தெடுக்க இது உதவுது. ஆமா, உதாரணத்துக்கு, ஒருத்தர் இப்பதான் முதுகலை முடிச்சிருக்கார், ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா அவரோட பயணத்தை இந்த அட்டவணைய வச்சு எப்படி திட்டமிடலாம்? அருமையான கேள்வி. இத நாம சில உதாரண நபர்கள் மூலமா பார்க்கலாம். ஒருத்தர் இப்பதான் பிஎட் முடிச்ச ஒரு ஃப்ரெஷர்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட டெட் தகுதி இல்ல. சரி. அவரோட முதல் இலக்கு ஜூலை மாசம் வர டெட் தேர்வு தான். மத்த எதை பத்தியும் அவர் யோசிக்க கூடாது. முழு கவனத்தையும் அதுல செலுத்தி தேர்ச்சி பெறணும். சரி, இன்னொருத்தர் ஏற்கனவே டிஇடி பாஸ் பண்ணி பல வருஷமா பிடி அசிஸ்டன்ட் வேலைக்காக காத்திருக்கார். அவருக்கு இந்த அட்டவணை என்ன சொல்லுது? அவருக்கு இந்த அட்டவணை ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஜூலை மாதம் உனக்கான நாள். ஃபோக்கஸ். ஆமா, அவர் மார்ச் மாசம் வர்ற அறிவிப்புக்காக காத்திருந்து முழு மூச்சா அந்த 4 மாசம் படிச்சு ஜூலை தேர்வை எழுதணும். சிஎம்ஆர்எஃப், செட் இதெல்லாம் அவருக்கு தேவையற்ற கவனச்சிதறல்கள். இலக்கு தெளிவா இருக்கணும். மூணாவதா, ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் ஆகணும்னு நினைக்கிறார். ஆனா அவர்கிட்ட செட் தகுதி இல்ல. அவர் என்ன செய்யணும்? அவரோட பாதை கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் முதல்ல திருவள்ளுவர் பல்கலைக்கழக வாய்ப்பு ஒருகளில் வச்சுக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான இலக்கு செப்டம்பர் மாசம் நடக்கிற செட் தேர்வு. அதுதான் முதல் படி. ஆமா, அதுல தேர்ச்சி பெறலைன்னா அவரோட பல்கலைக்கழக பேராசிரியர் கனவு தள்ளி போகும். அதனால அவரோட குறுகிய கால இலக்கு செட் தேர்வாதான் இருக்கணும். அந்த தகுதியை பெற்றதுக்கு அப்புறம்தான் அடுத்த வருஷம் வர வாய்ப்புகளுக்கு அவர் தயாராக முடியும். அப்போ இந்த ஒரே அட்டவணை வெவ்வேறு ஆட்களுக்கு வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்குது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வரைபடம். ஆனா அதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தகுதியும் இலக்கையும் பொறுத்தது. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு பஃபே மாதிரி. எல்லா உணவும் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ, நம்ம உடம்புக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட முயற்சி செஞ்சா எதுவுமே கிடைக்காம போகலாம். இந்த விரிவான அலசல்ல இருந்து சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வருஷம். குறிப்பா ஒரே வருஷத்துல 2 டிஎன்டி தேர்வுகள் வர்றது ஒரு கேம் சேஞ்சர். அதே சமயம் இதுல இருக்கிற எதுவும் கல்வெட்டு இல்லைங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. உத்தேசமானதுங்கிற வார்த்தைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஆமா, காலி பணியிடங்கள் அறிவிப்பு வரும்போது தான் தெரியும். அதனால நம்பிக்கையோட, ஆனா அதே சமயம் யதார்த்தத்தோட இந்த அட்டவணையை அணுகணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு டிஆர்பி இணையதளத்தை தொடர்ந்து சரிபார்க்கணும். இப்போ இந்த முழு திட்டமும் உங்க முன்னாடி இருக்கு. இந்த அட்டவணை உங்களுக்கு தேர்வு தேதிகளை மட்டும் காட்டல, அது உங்ககிட்ட ஒரே கேள்விய கேக்குது. இதோ இத்தனை வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு, ஆனா இதுல உனக்கான வாய்ப்பு எது? இந்த உத்தேச தேதிகளை உன்னோட உண்மையான பணி நியமன நாளா மாத்துறதுக்கு அடுத்த 12 மாசத்தை நீ எப்படி பயன்படுத்த போற? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கலாம். சிந்தியுங்கள்.